ஒரு நோயும் தீண்டாமல் அணை போடு தாயே, நதி காய நேராமல் நீரூத்து தாயே, நன்னிலம் பார்த்து நீயே எளியோரை மகிழ்வாக்க வழிகாட்டு தாயே, வலியோர்கள் வாட்டாமல் வகை காட்டு தாயே, என் வளமான தாயே, பசிதாகம் காணாமல் பயிராக்கு தாயே, ரசிப்போர்கள் செவி தேடி இசை ஊட்டு தாயே, இசை பாட்டு என்றென்றும் இனிப்பாக்கு தாயே, மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே, வரம் தரும் அன்னையே வணங்கினோம் உன்னையே என்று வாழ்த்து. அனைவரும் நல்லா இருக்கணும் கேட்டு உட்கார்றதுக்கு எங்களுக்கே உட்கார்றதுக்கு இடம் இல்லை. நாங்களே தேடி பிடிச்சி ஒரு சேர் பிடிச்சி நாங்கள் உட்காரணும். அந்த அளவுக்கு நீங்க உங்க ஆதரவை காட்டிட்டு இருக்கீங்க. பத்திரிகை நண்பர்கள்லாம் ரொம்ப காத்துட்டு இருக்குது ஏதாவது சூடாத செய்திகள் இருப்பான்னு. அதெல்லாம் வாய் மூடிக்கணும். நம்ம மேல ஒன்றுதான் இருந்தது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் இங்க வந்தது காரணம் பிரகாஷ் அவர்கள் தான். ஏன்னா அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்ன அழைச்சிருந்தாங்க. அழைச்ச போது அவங்க குடும்பத்தின் பாசத்துல திக்கு முக்காடி போனதான். அப்ப சொன்னாரு, எனக்கு வேண்டியவர்கள் படம் இருக்காரு, அந்த படத்துக்கு நீங்க வரணும்னு சொல்லி கேட்டோம்னா இல்ல அவர் வார்த்தையை மறுக்க முடியாமல் நான் அங்க வந்தேன். ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, ஸ்ரீகாந்த் தேவா நாங்கெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நாங்க சம்மந்திகள்னா அவங்க வீடு எங்க வீடு சம்பந்தப்பட்டவங்க ஃபேமிலி. நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவர் பாடல்களை பார்க்கும்போது. தாலாட்டு பாட்டு ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ், டியூன் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா மனசு தர்ற மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றி. அதுல என்னன்னா, இந்த ஒரு சின்ன நான் வந்தா குறை சொல்லாம போறது இல்லை. ஏன்னா பத்திரிகையை பார்த்தேன், அதுல இசை ஸ்ரீகாந்த் தேவான்னு போடல. 2 அறிவிப்பு வந்தது. 2 அறிவிப்பு. இது தயாரிப்பாளர்களும் கவனிக்கணும். பிஆர்ஓ யார் தயவுசெய்து மாட்டிக்கலாம். இந்த பிஆர்ஓ யார்? எங்க வாங்க வாங்க பிஆர்ஓ வாங்க கொஞ்சம் முன்னால. ஏன் நீங்க இன்விடேஷன்ல இசை ஸ்ரீகாந்த் தேவான்னு போடல? டிசைனர் போடல மாதிரி. டிசைனர் போட செக் பண்ண வேண்டியது யாரு? வாங்க 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 செக் பண்ண வேண்டியது யாரு? செக் பண்ண வேண்டியது டைரக்டர் மறந்து. டைரக்டர் சார் வாங்க. டைரக்டர் வாங்க சார் பிளீஸ். நெக்ஸ்ட் டைரக்டர் அழைக்கிறேன். ஏன்னா எங்க மரியாதை நாங்க விட்டு வர மாட்டோம். நாங்க விட மாட்டோம். எதுக்கு ஸ்ரீகாந்த் தேவா பேரை போடாம விட்டீங்க? சாரி, ஆக்சுவலி நான் அப்ப ஊர்ல இருக்கல டிசைனிங் பண்ணும்போது. அப்ப என்ன சார் இல்ல தமிழ் தெரியல, எனக்கு கன்னடம் தெரியாது. இல்ல நிச்சயமா இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முக்கியமான ஹீரோன்னா அது ஸ்ரீகாந்த் தேவா தான். அவருடைய பாடல்கள் இந்த படம் உருவாயிருக்கு. அவர் பேரை நீங்க போடாம விட்டது எங்களை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாதிரி. சாரி கேட்டுக்கிறேன். இதை நீங்க பேட்டியில சொல்லுங்க. பயிர் விட்டுட்டோம், அதனால தயவு செய்து மனுஷங்க சொல்லிடுங்க. தமிழ்ல போடுறது கன்னடத்துல போட்டா எங்களுக்கு தெரியாது. ஓகே 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 ஓகே. இல்ல எங்க பங்குல நான் ஏதாவது ஒரு குறை சொல்லணும் இல்லையா? ஒரு இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் சொல்லலாம் இல்லையா? ஆர் சுந்தரராஜன் வந்தாரு. சொந்தட்டும் சரி, அவர் நல்லா பேசுவார். சரி வர்றாருன்னு பார்த்தா அவர் டைட்டில பக்கம் போயிட்டார், குற்றம் தவிர்த்து. இதை குற்றமா நினைச்சாலும் என்னன்னு தெரியல. என்ன பார்த்துட்டு அப்ப நான் குற்றமா என்ன இப்படி சொல்றீங்க? பேரரசு ஓகே ஓகே. இல்ல ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். பேரரசனுடைய அறிவு ஆற்றல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ராஜகுமாரன் அவர்கள் எல்லாருமே பத்தி சொல்றதுதான் அவரோட அருமை சொல்ல. அரவிந்த் ராஜ் அவர்கள் ரொம்ப ரொம்ப நிறைய சாதனைகளை உருவாக்கியவர்கள். அந்த மாதிரி ஒரு ஆட்கள். அந்த டைம் அந்த நேர காலம் முடிஞ்சது. இப்ப நான் கூட தான் கோழி கூவுன்னு படம் எடுத்தேன், கரகட்டக்காரன் எடுத்தேன், சின்னவரன் எடுத்தேன், ஒரு 18 படம் வரைக்கும் டைரக்ட் பண்ணிருக்கேன். இப்ப ஏன் சும்மா இருக்கேன்? நான் பிள்ளைங்கள்ட்ட பொறுப்பு அடுத்த ஜெனரேஷனை பார்த்துக்குங்க சொல்லிட்டு உட்காந்துட்டு கதைக்கு ஐடியா சொல்றதுல அதனாலதான் அவங்க படம் நல்லா இருக்கு. இல்லடா நம்ம கதை இல்லடா கொஞ்சம் அந்த இடத்துல சென்டிமெண்ட் அதெல்லாம் சொல்றதே கிடையாது. அவங்க அறிவினால அவங்க முன்னேறணுங்கிறனால அது வந்தது. இந்த படத்துக்கு என்ன கதை அமைய வேண்டுமோ அதை மிகச் சிறப்பாக அவங்க எடுத்திருக்கிறார்கள் நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வரும்போது ஒண்ணு வருஷம் என்ன தோணுன்னா, ஒரு சென்டிமெண்ட் சீன் ஒண்ணு போட்டுக்கலாம். நம்ம இதுல போடுறோம், யூடியூப்ல போடுறோம் சீன்ஸ். அது மாதிரி ஒரு சென்டிமெண்ட் சீனை அவங்க ரீல் காட்டி கூட இப்படி பண்ணிட்டு அதோட கட் பண்ணி அப்புறம் காமெடி செய்யுது. 2 வாழைப்பழம் வாங்கிட்டு எங்களை இன்னொன்னு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சமாச்சாரங்களே ஒரு ட்ரெய்லர் மாதிரி சீன்ஸ் போட்டு. ஏன்னா பாட்டுல எல்லாம்
துதிக்க செய்வோம். அதுக்கு அந்த மாதிரி இனிமேல் வரக்கூடியவர்கள் இது ஒரு அறிவுரையா எடுத்துக்கிறது சும்மா எனக்கு தோன்றதுல கண்ணாபண்ணு நான் சொல்லிதான் போடுவேன். இல்ல வெறும் பாடல்களை பாக்குறோம், அதே நேரத்துல இன்ட்ரெஸ்டிங் சீன்ல கொஞ்சம் கொஞ்சம் போடுவதற்கு இனிமேல் தயாரிப்பாளர்கள் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது வேற அவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தையை நான் சொல்றேன். இல்ல நீங்க சொல்லி இந்த மாதிரி போட சொல்லல, டைரக்டர்கள் மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா சொல்லி கொண்டு வரணும். குழந்தை ரொம்ப நல்லா ஆக்ட் பண்றது, நல்ல லிப் மூமெண்ட்லாம் ரொம்ப நல்லா பண்றது, ரொம்ப 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 நல்ல சின்ன குழந்தை, அவ்வளவு அருமையா பண்றது. வேற யாரை பத்தி பேச? ஆரத்தியா, ஆரத்தியா ஐயோ அது அழகா இருக்காங்க. நல்ல அழகா இருக்காங்க, படத்துலயும் நல்ல அழகா இருந்தாங்க. நம்ம இல்ல இல்ல ஹீரோயின் தாங்க. நீங்க என்னடா ஹீரோயின் வந்து அவ்வளவு நல்லா இருக்காங்க, நல்லா பேசினாங்க, நல்லா நிறைய படம் பண்ணிருக்காங்க. நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு மேடையில கொஞ்சம் அட்ராக்ஷனா இருந்து அவங்க வந்து நமக்கு வந்து அது இது பண்ணாங்க. நல்லா வரணும் என்னுடைய வாழ்க்கை. சும்மா ஜாலிக்கா அதெல்லாம் பேசுறேன். ஹீரோ ரிஷி ஜி பிரமாதம், ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிட்டு இருக்கீங்க. பாட்டுல தான் பார்த்தோம், சீன்ல பார்த்து தான் நாங்க மார்க் போடுவோம். அதுக்குதான் இந்த சீன்லாம் போட்டுருக்கோம். நீங்க நடிச்ச ஒரு சென்டிமெண்ட் சீனு, ஒரு ஃபைட் சீனு அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, எதுவாக இருந்தாலும் இதை குற்றமா நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது வந்து ஒரு அறிவுரையாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த குடும்பத்திலேயே நான் பழக்கப்படுறது காரணம் மஞ்சள் சுவாமிகள். அவங்க ஊருக்கு அழைச்சி என்னை வந்து கௌரவப்படுத்துறாங்க. ஊர்ல அவங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கூப்பிட்டு அங்க உள்ள நிகழ்ச்சியில வந்து கலந்து வச்சாங்க. நல்ல விருதுகள்லாம் போட்டு நல்லா கவனிச்சாங்க. அங்க மூகாம்பிகெல்லாம் போறதுக்கு அருமையான வழிகள் சொன்னாங்க. இன்றைக்கு பார்த்தா அவரோட சுவாமிஜியா இருந்தாலும் அவருக்கு சினிமா வட்டாரங்களில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பை நினைச்சு பாக்குறேன். புல்ல சினிமா ஆட்கள்ல அத்தனை பேரும் அவருக்கு பழக்கமாகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறது. எனக்கு ரொம்ப தோசு தினம் பேசிக்குவோம் நாங்க. அந்த மாதிரி ஒரு உறவுகளை சொல்லுவதற்கு சொன்னாங்க. படத்தை பத்தி ஒன்றும் சொல்லவே. நிச்சயமாக வெளிவரும்போது ஸ்ரீகாந்த் தேவாவோட மியூசிக்ல இன்னும் இந்த படம் இன்னும் பல உயரங்களை தாண்டும் அப்படிங்கிறது நிச்சயமா ரீல் பாடி பண்ணுவாங்க. சாங்கிலே நம்ம 2 ஊர்ல சொல்லி கொடுத்தோம். அதனால் அந்த பின்னணியில் இருக்கிறது முன்னணி கொண்டு வர்றது இசையமைப்பாளரின் பொறுப்பு. அல்லது நாங்கள் இருக்கிறோம் நினைக்கும் போது எங்க சொந்தம் எல்லாம் இருக்கும் போது அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவ்வளவு முன்னால நான் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, நான் இருக்கிறது வந்து ரஜினிகாந்த் தோட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த நாவலூர் தாண்டி அங்கதான் என்னோட வீடு. அதுக்கு முன்னால ஒரு தோஹா பேங்க் சிஇஓட வீட்டு பர்த்டே ஒண்ணு, அதுக்கு கொஞ்சம் போயிட்டு போனோம் அப்படிங்கிறதுனால நான் அங்கிருந்து போறதுக்கு 2 மணி நேரம் ஆயிடும். அதுக்காக தான் கொஞ்சம் முன்னால பேசிட்டு போறப்ப என்னத்த பேச போறோம் அவ்வளவுதான். அது வந்திருக்கவங்க எல்லாருக்கும் அவங்க பேர் சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட பேர் கேட்டுறலாம். உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? தாடி. செல்லில் அவர்களுக்கு வரவேற்பு தெரிவிக்கிறேன். நீங்க உங்க பேர் வந்து உங்க பேர் சொல்லு. ஐஸ்வர்யா அவர்களை வரவேற்க நாங்கள் கடந்து கொண்டிருக்கிறோம். இதே போல கேட்டா எல்லாத்தையும் கேட்கலாம். ஆக எத்தனை பேர் விடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இத்தனை பேர் கண்ணா போடிகார் பையன் சந்திராயன் அவர்கள் போடி, எங்க ஊரு பக்கத்து ஊரு. பழைய பண்ணப்புறம் சின்னத்தாய் பெத்த மகன் முத்து ஏரிய பக்கத்து ஊரு. நாங்களாம் வந்து அவர் உயரத்தை பார்க்கணும் நல்லா. ஆனா அந்த இதுல வந்து என்ன குடும்பமா அது? இல்ல இல்ல அது இல்ல இதுமா. நீங்க ஒரு இதுல இந்த பொருள் தப்பிச்சு ஓடி இருந்தீங்களா ஒரு ஷோல பிக் பாஸ். என்ன அவ்வளவு பையன் சூழல் ஏறி ஓடுற அளவுக்கு உங்களை ஆளு போட்டு அடிச்சுட்டாங்களா? அது பெரிய கதை. அதெல்லாம் சொல்லிடுங்க என்ன நடந்ததுன்னு சொன்னா தானே அடுத்து வந்து தப்பிச்சு ஓட பாக்குற கரெக்டா புடிச்சுட்டாங்க, ஆளை புடிச்சாங்க, எங்க போற என்ன. அது மாதிரி அது நிஜமா உள்ள இதெல்லாம் நிறைய சோதனை மேல் சோதனை போதும் சாமி இருப்பாருன்னு நினைக்கிறேன். வாழ்க்கைக்கு நான் நல்லா வர வேண்டிய ஆட்கள் நீங்க எல்லாமே. வேற குறிப்பிட்டு சொல்வதற்கு எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்லணும். எல்லாரும் அவர்கள் வேலையை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அதற்கு என்ற மனமார்ந்த வாழ்த்துக்கள். வேற என்ன வேணும்? ஒரு நோயம் தீண்டாமல் அணை போடு தாயே, நதி காய நேராமல் நீரூத்து தாயே, நன்னிலம் பார்த்து நீயே எளியோரை மகிழ்வாக்க வழிகாட்டு தாயே, வலியோர்கள் வாட்டாமல் வகை காட்டு தாயே, என் வளமான தாயே, பசிதாகம் காணாமல் பயிராக்கு தாயே, ரசிப்போர்கள் செவி தேடி இசை ஊட்டு தாயே, இசை பாட்டு என்றும் இனி பாட்டு தாயே, மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே, வரம் தரும் அன்னையே வணங்கினோம் உன்னையே என்று வாழ்த்து. அனைவரும் நல்லா இருக்கணும் கேட்டு. எதுக்கு நான் அந்த பாட்டு பாடினேன்னா,
இப்போ அகில உலகமெல்லாம் இசை நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவா அவர்களும் ஸ்ரீகாந்த் அவர்களும் சேர்ந்து அவங்களுக்கே நான் ஒரு 5, 6, 10 பாட்டு பாடிருப்பேன். என்னை கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாங்க கொஞ்சம். அதுக்கு தான் அவர் முன்னால் இந்த வயசுல நான் பாடுறேன்னு சொல்லி காட்டிட்டேன். அதனால பாத்துக்கணும். ஓகே, அப்பாவுக்கு அப்பா பேர் போட்டிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு சந்திப்பேன்ற ஒரு உற்சாகத்துல இருந்தேன். நம்ம வீட்டுக்கு வந்து பார்க்கணும். ஓகே, ரொம்ப நன்றி. உங்களை எல்லாம் வீட்டுல வந்து சந்திக்கிறேன். நன்றி. சொல்லுங்க யாருக்கு ஸ்ரீகாந்த் கண்ணா, இதுக்கு இது கூட ஒரு பெரிய சாட்சி வேணும் உங்க மனசுக்கு. 1,04,000 ரூபாய் அவருடைய குழந்தைக்கு காலேஜுக்காக கட்டுறாரு. அந்த மாதிரி இது ஒண்ணுதான் உதாரணம். மற்றவங்க எல்லாம் சொல்லல, மற்றவங்க எல்லாம் இதுக்கு பின்னால பெரிய லிஸ்ட் நிச்சயமா இருக்கும். அப்படிதான் வாழ்ந்தால் நமக்காகவும் வாழ்ந்து மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார். இதே எண்ணம் தொடரட்டும், வாழட்டும், வந்து புரிஞ்சுட்டே இருக்கும், கொடுக்க உங்களுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். அதுதான் நீங்க பார்த்துக்கணும். ஆகையால் அத்தனை பேருக்கு நான் நன்றி தெரிவிக்கிற அரவிந்த் சாருக்கு ஒரு சாங் எழுதுனா வந்து சார் ஓகே, அத்தனை பேருக்கும் எல்லாம் சம்பந்தப்பட்டவங்க தான். இந்த உறவுகள்ல ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடியவர்கள். ஆகவே அத்தனை பேருக்கும் என்ன மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு விழாவில் வேற விழாவில் என்ன பார்க்கலாம். ஸ்ரீராம் ஜி நமஸ்தே. பார்த்து